நமக்கு ஏதோ 2 சம்பளம் கொடுக்குற மாதிரி வீட்டில் நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, 4 ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா, லொட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு 3 பேப்பர் கொடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் உடனே நான் துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுறேன், நான் பர்மா பஜாரில் இருக்கிற பர்மா கடை அண்ணாச்சிக்கு போயிட்டு நான் சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, சரியா? நான் அங்கே டவுன் வரைக்கும் வந்துட்டேன். அப்படியே தம்பி தங்கச்சிங்களையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் என்னன்னு ஒரு 2 பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? நகைச்சிமா வாங்கனே, எப்படி இருக்கீங்க? நான் என்ன அப்படியே தான் இருக்கேன். என்ன கல்யாணம் ஆச்சு அதில் அப்படியே தான் இருக்கேன். நான் என்ன செய்யறது? சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அதான் டவுன் பக்கம் வந்தேன். வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு 3 துணி, நியூ இயருக்கு 2 துணி வைக்கணுமா. அது மட்டும் இல்லை, ஸ்டார் மாட்ட போனேன். பக்கத்து வீட்டு பரிமாளா வீட்டில் 3 ஸ்டார் மாட்டாங்களா, இங்கே 4 ஸ்டார் மாட்டணுமா. பக்கத்து வீட்டு பரிமாளா வீட்டில் 6 அடிக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கான், நம்ம வீட்டில் 4 அடிக்கு தான் இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? நான் விவரமான இல்லை, 4 அடி ஸ்டூலை போட்டு அதுக்கு மேலே 4 அடி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு 8 அடி ஆகிடுச்சுல்ல. சூப்பர். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு கிறிஸ்மஸ்க்கு 4 துணியா, நியூ இயருக்கு 3 துணியா. ஏன்னு கேட்டா கிறிஸ்மஸ் ஒவ்வொரு வருஷம் வருதான். ஒவ்வொரு வருஷம் என்னென்ன புதுசா ஃபங்க்ஷன் வருதோ அதுக்கெல்லாம் புதுசா எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கணுமா. அண்ணி சொல்றது கரெக்ட் தானே? அதைத்தான் நானும் சொன்னேன். அடுத்த மாசம் கல்யாண நாள் வருது, புதுசா மாத்திடலாம்னு சொன்னேன். அதுக்கு அடிக்க வந்துட்டா. ஆமா, தலையில என்ன அடி? அதுவா, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். லைட்டா சாஞ்சனா பூரி கட்ட தலையில போட்டுச்சு. அது எப்படி? அது ஒண்ணும் இல்ல, சாயும் போது பூரி லைட்டா இடிச்சிச்சு. அது எப்படி? பூரி கட்ட உங்க அடிக்கல வந்துச்சுமா. சரி, உங்க சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நீ என்ன பண்ண போற? நான் ஒரு பட்டிமன்றம் வைக்கலான்னு இருக்கேன். பட்டிமன்றமா? என்ன தலைப்பு? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் அப்படின்னா கொண்டாட்டமா திண்டாட்டமா? யாருக்கு? ஆண்களுக்கா பெண்களுக்கா? இதுதான் என்ன ஒரு தலைப்பு? இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் கிரிக்கெட் மேட்ச் வச்சா யார் ஜெயிப்பா? இந்தியா. இந்தியா. பட்டியா போட்டி நடக்காமலே எனக்கு தெரியுது. அதே மாதிரி திண்டாட்டன்றது ஆண்களுக்கு மட்டும்தான். இதெல்லாம் பட்டிமன்றம் வைக்காம சொல்லிடலாம். ஒரு மாசம் ஆரம்பிச்சுன்னா போதும், செலவு வந்துகிட்டே இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு அண்ணியும் கூப்பிடுனேன். என்ன தலைப்பு சொன்னேன்? கொண்டாட்டமா திண்டாட்டமா கேட்டேன். பெண்களுக்கு தான் திண்டாட்டம், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு டீ காஃபி போடணும், சர்ச்சுக்கு 5 மணிக்கு கிளம்பி ஓடணும், வீட்டுக்கு போய் காலையில சாப்பாடு செய்யணும், மதிய சாப்பாடு செஞ்சு அதையும் 4 பாயசத்தோட வச்சு எல்லாத்தையும் கழுவி போட்டு சாயந்தரம் டீ காஃபி செஞ்சு நைட்டு சாப்பாடு என்ன மாறிட்டீங்க? அம்மா வண்டி வராத ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வீட்டில் சோறு கிடைக்காதுல்ல. அம்மா, பரலோகத்துக்கு ஆண்கள் முத போவாங்களா பெண்கள் முத போவாங்களா? நீயே சொல்லு. கண்டிப்பா யார் போவா? பெண்கள். வாய்ப்பே இல்லை. வெளிப்படுத்தின 8:1 வாசி. யாராவது வாசிங்க. என்ன சொல்லியிருக்கு? பரலோகத்துல 1/2 மணி நேரம் அமைதியாக என்ன அர்த்தம்? அந்த பெண்கள் வரலன்னு அர்த்தம். ஆண்கள் தான் முதல்ல போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் சொல்றேன், பரலோகத்துக்கு அந்நிய கூட்டு போங்கன்னு சொல்றேன். பரலோகம் என்ன? சந்தோஷமும் சமாதானமும் நிறைஞ்ச இடம். அங்கேயும் போய் நான் சந்தோஷமா இருக்க உனக்கு பிடிக்கலையா? சரி, எங்க உங்க வீட்டுக்காரர் காணோம்? அவர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சர்ச்சில் தான் இருக்கா, சர்ச்சிலே தான் இருக்காராம். கல்யாணம் ஆனா எல்லா ஆண்களும் அப்படிதான். ஒரு நாள் லீவ் விடுறாங்க, அவனுக்கு நல்ல வேலை சர்ச்சு வைக்கிறாங்க. காலையில 6 மணி சர்ச்சுக்கு போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வர மாட்டேங்காங்க. அந்த நாள் நிம்மதியா இருக்கு. அதுவும் லாக்டவுன் டைம்ல சர்ச் இல்லாம பட்ட பாடு தான். கல்யாணம் ஆனது தான் அதெல்லாம் தெரியும். சரி, தம்பிங்களை கூப்பிட்டு வாங்கடா. உனக்கு நீங்களா? வாங்கடா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க? கையில தான் எழுதுவாங்க. காலைல எழுதிக்கிட்டு இருக்கோம். அதை காலைல எழுதுவீங்களா? பாஸ் ஆகிறீங்களா? எப்படா பாஸா? இங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டா செகண்டா பார்த்துட்டு இருக்கேன். காலேஜ்ல இருக்கா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட்னா? ஓ, நான் காலேஜ் ஸ்கூல் நினைச்சிட்டேன். சாரி, ஸ்கூல் விட்டு வெளில வரலையா? இல்ல. சரி, இவன் வந்தேன் 10 நிமிஷம் ஆச்சு. உங்க அக்கா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்திருக்காரு அண்ணன், ஒரு சேர் எடுத்து போடும் கூட தெரியல உங்க அக்காவுக்கு. இவ்வளவு நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்படியானே? உங்களுக்கு சார் வரும். சரிடா, படிச்சு முடிச்சிட்டீங்க. அது என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க? நாங்க இப்போ ரோபோட் பண்ணிட்டு இருக்கோம்னே. ரோபோட்டா? ஆமாண்ணே. நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ரோபோட் என்ன பண்ண போறீங்க? அதாவது அந்த ரோபோட் என்ன பண்ணோம்னா 8 மணி சர்ச்சுக்கு 9 மணிக்கு வராங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வீட்டுக்கு முதலே போய் 7:30 அழைச்சி அனுப்பி விட்டுறோம். அப்ப முதல்ல வீட்டுக்கு தானே வரும். அது நம்ம வீட்டுக்கு வராதுல. அப்படி அப்படிதான் நம்ம செட்டிங்கா பண்ணிருக்கோம். என்னத்தையாவது வாயில வந்து சொல்லிக்கிட்டு எனக்கு பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு நான் போய் வாழை வேலை கட்டணும். வாழை மரம் எதுக்கு ஃபங்க்ஷன் கட்டுறாங்க? விழுந்துருங்கடா, அதுக்கு தான். ஓ, அப்படியா? சரி, உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து இஸ்காம் படிச்சு முடிச்சிருக்கீங்க. இஸ்காம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இயேசு விடுவிக்கிறார் இருக்குல்ல? என்னது? இயேசு வீடு விற்கிறாரா? இயேசு வீடு விற்கிறதா? இயேசு விடுவிக்கிறார் வந்து ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தோம்னா அங்கேயே வேலை பார்க்க வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்களாம். நீங்களும் படிச்சிருக்கீங்க, நடிக்க தெரியல உங்களுக்கு? நடிப்புலாம் நம்மளுக்கு ஏன்டே கேட்குறீங்களே? காலைல 5 மணிக்கு படிக்கிற
படிக்கிற மாதிரி நடிக்கிறது இல்லையா, ஸ்கூல் ஸ்டடியில் மிஸ் முன்னாடி தூங்குற மாதிரி நடிக்கிறது இல்லையா, எல்லாமே நம்ம திரட்டி நடிகனே நம்மளாம். நான் சொல்றேன், இப்போ கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்கி கொடுத்தேன். கேம் விளையாண்டு 10,000 வேஸ்ட் ஆக்கி விட்டுட்டேன். தேவலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த ரோபோட் மூலமா எனக்கு 2 கோடி வர போகுது. என்னவோ நம்ம இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த வர சொல்றேன், ஸ்டூடியோ கேமரா. அதே அவங்க கேமராமேன் தான். ஹலோ கேமராமேன், நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு இருக்கோம். நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் கேமராமேன் அனுப்பி கொடுங்க. கேமரா கொடுத்து விட்ருங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. சரி வந்து சொல்லுங்க நான் வந்துட்டேன். கேமராமேன் வந்துட்டேன். அதாவது என்னன்னா ஒரு கான்செப்ட், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். இதில் என்னன்னா அப்பா பையன் பொண்ணு இருக்காங்க. பையனுக்கு வந்து அன்னைக்கு வந்து ரிசல்ட் வருது. அப்போ அந்த பையன் வந்து ஃபெயில் ஆகிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதை வந்து எங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுக்கணும். சரி எடுத்து கொடுத்துறேன். போய் நான் கேமரா எடுத்துட்டு வரேன். கேமரா எடுக்காமலாம் வந்தீங்க? அது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 30 பேர் செத்துட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்ட நியூஸே திருப்பி போட்டுருக்காங்க. அந்த டிவியை கொண்டு வாங்க. நான் பாடி என்னம்மா டீ கசக்குது? சீனில ஒரே எறும்பா இருந்துச்சு, அதான் எறும்பு பொடி போட்டேன். சூப்பர்மா, எறும்பெல்லாம் செத்துச்சாமா? எறும்பெல்லாம் செத்துச்சு. நல்லா டீ போட்டுருக்கோமா. தம்பிக்கு இன்னைக்கு ரிசல்ட் ஞாபகம் இல்லையா? ஆமா, விழுது படிச்சுட்டு இருந்தான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். வெளியே அந்த டிவி காரங்க பத்திரிகைக்காரங்க இந்த போய் வந்துருக்காங்க. பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. பா, எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுப்பா. ஆமா தம்பி, எவ்வளோ ஸ்டேட் ஃபர்ஸ்டா? நம்ம சித்தி பையன் இருக்கான்ல, ஆமா. ஸ்டேட் செகண்டாப்பா. அப்ப நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆ. ஆனா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி விட்டான்ப்பா. என்னப்பா சொல்ற? அம்மா நெஞ்சிருக்கீங்க. அப்பா என்ன பண்ணி என்ன பாத்து? என்ன பாத்து? இல்லைப்பா, டாக்டர் கூப்பிடுறேன். நேரமா கொடுப்பா. ஹலோ டாக்டர். டாக்டர். சொல்லுங்க ஹலோ என்னாச்சு? டாக்டர், நான் ஃபெயில் ஆன விஷயம் கேட்டு எங்க அப்பா நெஞ்சோல இருந்துச்சு டாக்டர். டக்குனு வாங்க டாக்டர். அப்படியா? நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. உங்க அப்பாக்கு நெஞ்ச கையை சமைக்கி வாயோட வாய் வச்சு காற்று விட்டுக்கிட்டு நான் வந்துட்டே இருக்கேன். சரி டாக்டர், சரி டாக்டர். அப்பா என்ன பாச்சு? சொல்லுங்கப்பா. அப்பா என்ன பாச்சு? வந்துட்டேன். வாங்க டாக்டர். என்னாச்சு? டாக்டர் 10 நிமிஷம் ஆகா. டாக்டர். சீக்கிரம் ஃபோன் பண்ணீங்க. 11 நிமிஷம் இருந்தா 9 நிமிஷம் தான் சொல்லிருக்கேன். 10 நிமிஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா டாக்டர். ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஒரு 10 நிமிஷம் தான் உயிரோட இருப்பாரு. 10 நிமிஷம் தான் உயிரோட இருப்பாரா? அதுக்கப்புறம் செத்துருவாரு. அது என்ன சீக்கிரம் போய் சுத்தியும் உள்ள எடுத்துட்டு வா. அது என்ன டாக்டர்? நீங்க தான் உங்களை படிக்க சொல்லி உங்க அப்பா சொல்றேன்னு சொல்லி உங்க அப்பா ஒரு கல்யாணத்துக்காரர் சொன்னேன். உங்க அப்பா செத்துட்டாங்க, அந்த கல்யாணம் எப்படி வீடு கட்டலான்னு தான் இருக்கேன். கல்யாணம் நடக்க முடியுமா டாக்டர்?